அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று இயேசு சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் போதும் இதே வார்த்தையை சொல்லி அந்த அமைதியை கொடையாக நாம் பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். இந்த அமைதி என்பது ஒரு போர் இல்லாத ஒரு சமாதானம் இல்லை, அல்லது சண்டை சச்சரவு இல்லாத நிலை அல்ல. இதை அதையும் தாண்டி ஆழ்மனதிலே மகிழ்வையும் நிறைவையும் உணரக்கூடிய ஒரு நிலை. இதை கடவுளால் மட்டும் கொடையாக கொடுக்க முடியும். இந்த கொடையை பெற்றுக்கொள்கிறவர்கள் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே அதிலே தான் முக்கியம் என்பதை உணர்வார்கள். ஒரு சில நேரங்களிலே இது நோய், போராட்டம், இதையெல்லாம் தாண்டி கூட இந்த அமைதி நம் உள்ளத்திலே இருப்பதற்கு நம்மிடம் ஒரு வேட்கை இருக்கும், ஒரு ஆவல் இருக்கும், ஒரு தாகம் இருக்கும். அதை பெற்றுக்கொள்வோம். இயேசு கொடுக்கின்ற இந்த கொடை உயிர்த்த ஆண்டவருடைய கொடை. இதை பெற்றுக்கொண்டால் இறை வார்த்தையை கேட்பதற்கும் அல்லது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் நம்மிலே ஒரு நிறைவு, மகிழ்ச்சி இருக்கும். அந்த அமைதியை கொடையாக பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். தூயாவியானவர் துணை கொண்டு அது நம் உள்ளத்திலே நிறைவாக இருக்கிற பொழுது சண்டை சச்சரவில்லாத நிலையும் வரும், பிரச்சனை இல்லாத நிலையும் வரும். ஆனால் துன்பம், வேதனை, நோய் இதை தாண்டி ஒரு நிறைவு கிடைக்கும். அது கடவுளுடைய விருப்பத்தை, இயேசுவினுடைய கட்டளையை கடைபிடிப்பதிலே நிறைவை காணக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். பெற்றுக்கொள்வோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.